ஐக்கிய ஜனதாதளம் தமிழ்நாடு கட்சி சார்பில் ஏபி தாமரை வெங்கடேசன் பேசுகிறேன். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து இன்னைக்கு அவரை நினைவில் கொள்கிறோம். அவரோட நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடு, அவர் மக்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. அதை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் நிறைய வழிநடத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் கட்சியில் ₹1 ஜனதா சாப்பாடுங்கிற பேரில் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அவரோட கொள்கை அடிப்படையில் டெய்லி நாங்கள் ₹25 பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் எல்லாமே அவரோட அடிப்படையை வச்சு தான் நிறைய நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அவரை நினைவில் கொள்வதற்காக இன்னைக்கு அவருக்கு மலர் வளையம் வைத்து அவரை வணங்கிட்டு கிளம்புறோம். தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கோம். ஏபி தாமரை வெங்கடேசன், மாநில தலைவர், ஐக்கிய ஜனதாதளம் தொழிலாளர் அணி. கேப்டனை பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல்ல அரசியலில் திமுக, அதிமுக அந்த 2 கட்சியும் பிடிக்காத ஒரு சூழல் இருக்கும்போது கேப்டன் நிறைய விஷயங்கள்ல யார் உண்மை பண்றா, யார் பொய்யான அரசியல் பண்றாங்கிறத நிறைய விளக்கம் காட்டினாங்க. அப்போ நான் காலேஜில் நான் தான் காலேஜில் சேர்மனாக இருந்தேன். அப்போ நிறைய விஷயங்கள்ல இவரோட இம்ப்ளிமெண்ட் நிறைய எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்போது இளைஞராக இருக்கும்போதுலேருந்தே அவரை நாங்கள் ரசிக்கிறது உண்டு. அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் அரசியலுக்கு வரும்போதும் ஒரு பெரிய பின்புலமே இல்லாமல் கொண்டு மக்கள் நலத்திட்ட எப்படி பண்ண முடியுங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். அதனால அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டனை வச்சு கத்துக்கிட்டதுல தான் முதல்ல நாங்க சொல்ல வந்தது அதுதான். அன்னதானம் பண்றதுன்னு சொல்றதை விட ஒருத்தரோட பிரச்சனைய அவங்க இடத்துல போய் ஃபேஸ் பண்றது. இது எல்லா தலைவராலும் பண்ண முடியாது. ஒரு தலைவருக்கு ஒருத்தர் தகவல் கொடுப்பாங்க, அந்த தகவல் அடிப்படையில ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா தகவல் தெரிஞ்சவொன்னே நேரடியா போய் இறங்கி நின்று வேலை பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு உள்ள தலைவர்கள் யாரும் இல்லை. அந்த வகையில தலைவரா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நன்றி.